வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவம்பாவை பாசுரமானது இந்த மார்கழி மாதத்திலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் இந்த திருவம்பாவை பதிகத்தை நமது கிரகங்களிலே இல்லங்களிலே தினந்தோறும் ஒலிக்க வைத்தோமே ஆனால் கண்டிப்பாக சாக்ஷாத் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய தினம் தொடர் மாதம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானுடைய திருவம்பாவை 18வது பதிகமானது பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ உமாமகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானுடைய திருவம்பாவை பதிகமானது 18. அண்ணாமலை யான் அடி கமலன் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகியாய் அலியாய் பீராங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி எத்தனையும் வேறாகி கண்ணாரமோதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணி பூம்பூணல் பாய்ந்தோ பாய்ந்தாடலோரெம்பாவாய். இதனுடைய பொருளானது, அண்ணாமலையாரின் திருவடி மலர்களை தேவர்கள் தொழுகின்றனர். இறைவனின் திருவடிகளின் பிரகாசத்தில் தேவர்கள் சிரத்தில் அணிந்திருக்கின்ற கிரீடங்கள் இருக்கும் ரத்தினங்கள் ஒளியிழந்து விடுகின்றன. கண்களுக்கு நிறைவான சூரியனின் ஒளி கதிர்கள் வந்து இருளை நீக்கும் போது குளிர்ச்சியான ஒளி பொருந்திய நட்சத்திரங்கள் ஒளி மங்கி மறைகிறது. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் ஆகி ஒளி நிரம்பிய ஆகாயமாகி இந்நிலவுக்கு முழுவதுமாகி இவை அனைத்திலிருந்தும் நீங்கியும் விளங்குகின்ற நம் அகக்கண்ணால் கண்டு மகிழ்த்தக்க அமுதமாய் இருக்கும் இறைவனின் திருவடிகளை பாடி பெண்ணே பூக்களால் நிரம்பியுள்ள இந்த பொய்கையில் மகிழ்ந்து நீராடுவாயாக. சுபமஸ்து.